தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பின் பாதை. இது வெறும் கல்வாரி நோக்கிய காலடிகளின் சுவடுகள் அல்ல. இது தன்னலமற்ற தியாகத்தின் உச்சம். தன்னை அழித்துக்கொண்டு பிறரை வாழ வைக்கும் மாபெரும் காதலின் பயணம். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு வேறு இல்லை என்று போதித்ததை தன் சொந்த இரத்தத்தால் வாழ்ந்து காட்டிய இறைமகனின் தியாகப் பயணம். இறைவா, இந்த வேளையில் நாங்கள் உமது அன்பின் பாதையில் அடியெடுத்து வைக்க கூடி வந்திருக்கிறோம். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தின் பின்னாலும் இருந்த அந்த அளவற்ற அன்பை நாங்களும் எங்கள் மனத்திரையில் உணர்ந்து உம்மோடு சேர்ந்து நடக்க விரும்புகிறோம். இது வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வின் நினைவஞ்சலி அல்ல. இது எங்கள் கடினமான இதயங்களை அன்பால் உருக்கும் ஆன்ம பயணம். அன்பான இயேசுவே, உமது புனிதமான சிலுவை பாதையை தொடங்கும் முன் எங்கள் உள்ளங்களை உமது அன்பின் பாதத்தில் இறக்கி வைத்து ஆராய்ந்து பார்க்கிறோம். என் சுயநலத்தால், என் கோபத்தால், வெறுப்பால் நான் செய்த பாவங்கள் எத்தனை எத்தனை. மற்றவர்களை புரிந்து கொள்ள மறுத்த கணங்கள், மன்னிப்பை வழங்க தயங்கிய தருணங்கள், நிபந்தனையின்றி அன்பு செய்ய தவறிய நேரங்கள், இவை அனைத்தும் நீர் நடந்த அந்த அன்பின் பாதையை மேலும் மேலும் கரடுமுரடாக்கின. ஆண்டவரே, அன்பு செய்ய தவறிய என் பாவங்களை மன்னியும். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீர். என் பாவங்களால் உம்மை மனம் நோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மரண தீர்ப்பை பெறுகிறார். உலகையே அன்பால் ஆள வந்த அரசரான இயேசு பிலாத்துவின் முன்னிலையில் குற்றவாளியாக நிற்கிறார். இவனை சிலுவையில் அறையும் என்று வெறுப்பை கக்கும் கூட்டத்தின் குரலுக்கு பயந்து நீதியின் குரல் நெரிக்கப்படுகிறது. தன் மீது அபாண்டமாக பழி சுமத்தியவர்களையும் பொய் சாட்சி சொன்னவர்களையும் இயேசு எந்த வெறுப்புமின்றி அன்போடு பார்க்கிறார். அவர் எவ்வித எதிர்ப்பும் இன்றி அமைதியாக தன் மரண தீர்ப்பை
அன்பின் அடையாளமாக ஏற்றுக்கொள்கிறார். சிந்தனை: நம்முடைய அன்றாட வாழ்வில் நாமும் பல நேரங்களில் அன்பில்லாமல் மற்றவர்களை தீர்ப்பிடுகிறோம். ஒருவரின் சிறு தவறுக்காக அவர்களை நிரந்தரமாக ஒதுக்கி வைக்கிறோம். குற்றம் சாட்டுவதும் குறை கூறுவதும் நமக்கு எளிதாக இருக்கிறது. ஆனால் தீர்ப்பிடும் இடத்தில் அன்பை வைத்துப் பார்க்க நாம் தயங்குகிறோம். பிலாத்துவைப் போல பிறர் மீதான உண்மையான அன்பிலிருந்து நாம் கை கழுவி விடுகிறோம் என்பதை உணர்கிறோமா? ஜெபம். அன்பின் சுடரே, அநீதியான தீர்ப்பையும் அன்பால் அமைதியாக ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே, என் நாவினால் நான் பிறரை தீர்ப்பிடாதிருக்க எனக்கு அருள் தாரும். என் மீது வீண் பழிகள் சுமத்தப்படும் போது உமது அன்பை ஆயுதமாகக் கொண்டு அவர்களை மன்னிக்க எனக்கு ஆற்றலை தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமென். தாழா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாழா துயரால் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 2ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையைச் சுமக்கிறார். கரடுமுரடான அந்த மரச்சிலுவை இயேசுவின் பேய்ந்து போன தோள்களில் வைக்கப்படுகிறது. அந்த சிலுவை வெறும் சுமையல்ல, அது மனிதகுலத்தின் மீதான அவரது அளவற்ற அன்பின் சுமை. தம் பிள்ளைகளை மீட்க வேண்டும் என்ற ஆழமான அன்பினால் அவர் அந்த பாரமான சிலுவையை முத்தமிட்டு தன் தோள்களில் சுமக்கிறார். உலகை அன்பால் மீட்கும் பயணம் தொடங்குகிறது. சிந்தனை: உண்மையான அன்பு என்பது வலிகளை தாங்கிக் கொள்வது. நம் குடும்பத்திற்காகவும் நாம் நேசிப்பவர்களுக்காகவும் நாம் பல சுமைகளை சுமக்கிறோம். அந்த சுமைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? முணுமுணுப்போடும் எரிச்சலோடும் சுமக்கிறோமா? அல்லது இயேசுவைப் போல பிறர் மீதான அன்பினால் பொறுமையோடு சுமக்கிறோமா? அன்பினால் சுமக்கப்படும் சிலுவைகள் மட்டுமே மீட்பைத் தரும். ஜெபம். தியாக அன்பின் இறைவா, என் வாழ்வில் நீர் அனுமதிக்கும் அன்றாட சுமைகளை நான் அன்போடு மனமுவந்து சுமக்க எனக்கு பலம் தாரும். என் பொறுப்புகள் எனக்கு கனமாக தோன்றும்போது உலகத்தின் பாவங்களை அன்பால் சுமந்த உமது திருத்தோள்களை நான் நினைத்து பார்க்கவும் உம்மோடு இணைந்து என் பயணத்தை தொடரவும் அருள் புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமென். விழுந்தீர் சிலுவை பழுவோடு, மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பழுவோடு,
எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 3ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். அன்பின் பாரம் இயேசுவின் உடலை நசுக்குகிறது. தூக்கமில்லாத இரவு, சவுக்கடிகள், இரத்த இழப்பு என அனைத்தும் சேர்ந்து அவரை பலவீனப்படுத்த அவர் தரையில் விழுகிறார். உலகத்தை அன்பால் தாங்கி பிடிப்பவர் இப்போது மண்ணோடு மண்ணாக கிடக்கிறார். ஆனாலும் அவர் தன் அன்புக்குரியவர்களுக்காக தன் முழு சக்தியையும் திரட்டி மீண்டும் எழுகிறார். சிந்தனை: அன்பின் பாதையில் பயணிக்கும் நாமும் பலமுறை சுயநலத்தால் கீழே விழுகிறோம். மற்றவர்களை நேசிப்பதில் சோர்வடைகிறோம். இனி இவர்களை நேசிக்க முடியாது, இவ்வளவுதான் என் பொறுமை என்று நாம் தளர்ந்து போகிறோம். ஆனால் இயேசுவின் இந்த வீழ்ச்சி நமக்கு தருவது பாடம். நிபந்தனையற்ற அன்பு எப்போதுமே சோர்ந்து போகாது. அது பிறருக்காக மீண்டும் மீண்டும் எழத் துணியும். ஜெபம். சோர்வடையாத அன்பே, என் சுயநலத்தால் நான் அன்பின் பாதையிலிருந்து விழும் போதெல்லாம் அங்கே தங்கிவிடாமல் உடனே எழுந்து வர எனக்கு துணிவை தாரும். பிறரை நேசிப்பதில் நான் துவண்டு போகாமல் உமது சிலுவையை பற்றி கொண்டு மீண்டும் அன்போடு எழுந்து நிற்க அருள் புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். தாங்கிட ஒன்னா துயருற்றே உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள். தாங்கிட ஒன்னா துயருற்றே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். சிலுவை சுமந்து செல்லும் வழியில் இயேசு தன் அன்பு தாய் மரியாவை சந்திக்கிறார். இது 2 தூய அன்பான இதயங்களின் சந்திப்பு. தன் மகன் படும் வேதனையைக் கண்டு தாயின் இதயம் துடிக்கிறது. வார்த்தைகள் இல்லை, ஆனால் அவர்களின் பார்வைகள் ஆழமான அன்பை பரிமாறிக்கொள்கின்றன. துன்பத்தின் உச்சத்திலும் இருவரின் அன்பும் ஒருவரையொருவர் தாங்கிப் பிடிக்கிறது. சிந்தனை: உண்மையான அன்பு துன்பப்படும்போது விலகிப் போகாது, கூடவே நின்று கண்ணீர் சிந்தும். நம் குடும்பத்தினர் துன்பப்படும்போது நாம் அவர்களுக்கு எப்படி துணையாக இருக்கிறோம்? நோயிலும் வறுமையிலும் தோல்வியிலும் நம் உறவுகளுக்கு தேவை நம் அறிவுரைகளை விட நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அன்பான பிரசன்னமே. ஜெபம். அன்பின் உறவே, வியாகுல அன்னையின் சந்திப்பு உமக்கு கொடுத்த ஆழமான அன்பின் ஆறுதலை நாங்கள் தியானிக்கிறோம்.
எங்கள் குடும்பங்களில் துன்பம் வரும்போது அன்னை மரியாவைப் போல நாங்களும் ஒருவருக்கொருவர் அன்பால் துணையாக நிற்க வரம் தாரும். எங்கள் உறவுகளின் வழிகளை பகிர்ந்து கொள்ளும் பரந்த மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். இயேசுவால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற நிலை. ரோம வீரர்கள் வழியே வந்த சீமோன் என்ற வழிப்போக்கனை பிடித்து இயேசுவின் சிலுவையைச் சுமக்க கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆரம்பத்தில் கட்டாயத்தின் பேரில் சுமந்த சீமோன் அன்பின் வடிவான இயேசுவை தொட்டு நடந்தபோது அவனது இதயம் மாறுகிறது. அந்தச் சுமை அவனுக்கு அன்பின் தொண்டாக மாறுகிறது. சிந்தனை: நமது வாழ்க்கையில் பல நேரங்களில் பிறருக்கு உதவுவது நமக்கு திணிக்கப்படுவது போல தோன்றலாம். எதிர்பார்ப்பின்றி உதவுவது நமக்கு சுமையாக தெரியலாம். ஆனால் பிறருக்காக நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு தியாகமும் இயேசுவுக்கே நாம் காட்டும் அன்பு என்பதை நாம் உணர்கிறோமா? அன்பு என்பது வெறும் உணர்வல்ல, அது செயல்பாட்டை குறிப்பது. ஜெபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, சீமோனைப் போல நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளின் சுமைகளை அன்போடு தாங்கிக் கொள்ள முன்வர அருள் புரியும். அடுத்தவர் தேவையை உணர்ந்து முகம் சுளிக்காமல் அவர்களுக்கு பரிவோடு உதவக்கூடிய நல்ல மனதை எங்களுக்குத் தாரும். உமக்கு அன்பால் சேவை செய்யும் வாய்ப்புகளை நாங்கள் தவறவிடாமல் இருக்க அருள் புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமென். நிலையாய் பதிந்தது வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். நிலையாய் பதிந்தது வதனம், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இயேசுவின் முகம்
முழுவதும் இரத்தமும் வியர்வையும் தூசியும் படிந்துள்ளது. கூட்டத்தின் கேலிகளுக்கும் வீரர்களின் ஈட்டிகளுக்கும் பயப்படாமல் வெரோனிகா என்ற பெண் துணிச்சலோடு வந்து தன் துணியால் அவர் முகத்தை துடைக்கிறாள். இதுதான் துணிச்சலான அன்பு. அவளின் அந்த அன்பான செயலுக்குப் பரிசாக இயேசு தன் திருமுகத்தை அந்த துணியில் பதிக்கிறார். சிந்தனை: துன்பப்படுவோரைக் கண்டு பரிதாபப்படுவது எளிது. ஆனால் ஆபத்தை பொருட்படுத்தாமல் செயலில் இறங்கி உதவுவதே உண்மையான அன்பு. சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களையும் நோயாளிகளையும் தொட்டு அன்பு செய்ய நாம் தயங்குகிறோமா? ஆதரவற்றோரின் கண்ணீரை துடைக்க நாம் காட்டும் ஒவ்வொரு அன்பின் செயலிலும் இறைவன் தன் திருமுகத்தை நமக்கு பதித்து தருவார். ஜெபம். அன்பின் திருமுகமே, வெரோனிகாவின் துணிச்சலான அன்பை போற்றுகிறோம். எங்களைச் சுற்றியுள்ள ஏழைகள் மற்றும் நோயுற்றோரின் முகத்தில் உமது திருமுகத்தை காணவும் பயமின்றி அவர்களை நேசிக்கவும் எங்களுக்கு தைரியத்தை தாரும். என் உள்ளத்தில் உமது அன்பின் திருமுகம் என்றும் பிரகாசிக்க அருள் புரியும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமீன். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நீலத்தில் மறுமுறையும். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். பயணம் தொடர்கிறது. இயேசுவின் வலிமை முற்றிலுமாக குறைய அவர் மீண்டும் அந்த சிலுவையோடு தரையில் மோதுகிறார். இந்த முறை அடி மிகவும் பலமானது. காயங்கள் மேலும் கிழிகின்றன. நம்முடைய பிடிவாதமான பாவங்களே அவரை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளுகின்றன. இருப்பினும் நம்மீது அவர் கொண்ட அளவற்ற அன்பால் மீண்டும் எழுகிறார். சிந்தனை: நமக்கு துரோகம் செய்தவர்களை, நமக்கு எதிராக தொடர்ந்து தப்பு செய்பவர்களை நாம் எத்தனை முறை மன்னிக்கிறோம்? இவனை இனி நேசிக்கவே முடியாது என்று நாம் மனிதர்களை வெறுத்து ஒதுக்குகிறோம். ஆனால் இயேசுவின் இந்த 2ஆம் வீழ்ச்சி, எத்தனை முறை விழுந்தாலும் எத்தனை முறை பாவம் செய்தாலும் உன்னை நான் தொடர்ந்து நேசிப்பேன் என்ற இறைவனின் சோர்வடையாத அன்பை நமக்கு உணர்த்துகிறது. ஜெபம். எங்களை நேசிக்க தயங்காத இறைவா, என் பாவங்களால் நீர் மீண்டும் கீழே விழும்படி செய்ததற்காக வருந்துகிறோம். நான் பிறரை மன்னிக்கவும் தொடர்ந்து அன்பு செய்யவும் தயங்கும் போது மனம் தளர்ந்து போகாமல் உமது நிபந்தனையற்ற அன்பை நினைத்து மீண்டும் நேசிக்க அருள் புரியும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமீன்.
விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். இரத்தம் சொட்டச் சொட்ட நடந்து வரும் இயேசுவைக் கண்டு எருசலேம் நகரப் பெண்கள் மாரடித்து அழுது புலம்புகிறார்கள். தன் சொந்த மரண வேதனையிலும் இயேசுவின் அன்பு பிறரை நோக்கியே பாய்கிறது. எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்கிறார். தன்னலமற்ற அன்பின் வெளிப்பாடு இது. சிந்தனை. நாம் பல நேரங்களில் நம்முடைய சொந்த கஷ்டங்களையே நினைத்து அழுது கொண்டிருக்கிறோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற சுய பரிதாபத்தில் மூழ்கிவிடுகிறோம். ஆனால் உண்மையான அன்பு தன் துன்பத்திலும் பிறரின் நல்வாழ்வுக்காக கவலைப்படும். நம்முடைய துயரங்களை தாண்டி மற்றவர்களின் ஆன்ம ஈடேற்றத்திற்காக நாம் எப்போதாவது கண்ணீர் சிந்தியிருக்கிறோமா? ஜெபம். இதயங்களை ஆள்பவரே, தன் சொந்த வேதனையிலும் பிறருக்காக கவலைப்பட்ட உமது மாபெரும் அன்பை போற்றுகிறோம். சுய பரிதாபத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். மற்றவர்களின் நல்வாழ்விற்காக நாங்கள் உண்மையான அன்போடு ஜெபிக்கவும் வழிகாட்டவும் எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். மூன்றாம் முறையும் நீர் விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையும் நீர் விழுந்தீர். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். கல்வாரி மலையின் உச்சியை நெருங்கும் வேளையில் இயேசுவின் உடல் சக்தி முற்றிலுமாக தீர்ந்து விடுகிறது. சிலுவை மரத்தின் அடியில் அவர் 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். உயிர் போகும் அளவுக்கான சோர்வு. ஆனாலும் மலையுச்சியை அடைந்து தன் உயிரை அன்பின் பலியாக்க வேண்டும் என்ற அசாத்தியமான காதலோடு அவர் தட்டுத் தடுமாறி எழுந்து நிற்கிறார். சிந்தனை. அன்புக்காக நாம் எந்த எல்லை வரை செல்லத் தயாராக இருக்கிறோம்? நமக்கு பிடித்தமானவர்கள் நமக்கு தொடர்ந்து வலியை மட்டுமே கொடுத்தால் நம் அன்பு அங்கே வறண்டு விடுகிறது. ஆனால் இயேசுவின் இந்த 3வது வீழ்ச்சி நமக்குச் சொல்வது, உண்மையான அன்பு இறுதி வரை பொறுத்து கொள்ளும்.
வழிகளைக் கடந்தும் நேசிப்பதுதான் தெய்வீக அன்பு. ஜெபம். எல்லையற்ற அன்பே, இறுதிவரை மனிதகுலத்தை நேசித்த உமது மன உறுதியை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில், உறவுகளில் விரிசல்கள் வரும் போதும், அன்பு காட்ட முடியாத கடினமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் உடைந்து போகாமல் உமது அளவற்ற அன்பை பற்றிக் கொண்டு இறுதிவரை நிலைத்திருக்க அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமேன். உடைகள் களைந்திட உமை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திட மெய் நொந்தீர். உடைகள் களைந்திட உமை தந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. ஏசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. கல்வாரி மலையை அடைந்ததும் வீரர்கள் இயேசுவின் ஆடைகளை இரக்கமின்றி உரிந்து எடுக்கிறார்கள். உலகை படைத்தவர் அனைத்தையும் இழந்தவராய் எந்த ஆடையுமின்றி அவமானத்தின் சின்னமாய் நிற்கிறார். ஆனால் அவர் அன்பெனும் மாசற்ற ஆடையால் உடுத்தப்பட்டிருந்தார். உண்மையான அன்பு தன்னை முழுமையாக கையளித்து தன்னையே வெறுமையாக்கும். சிந்தனை. நாம் மற்றவர்களை நேசிப்பதில் பல திரைகளை, ஆடைகளை அணிந்திருக்கிறோம். அந்தஸ்து, ஜாதி, பணம், மொழி என்ற பல ஆடைகளுக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டுதான் நாம் அன்பு செய்கிறோம். இந்த வெளிவேஷங்களை எல்லாம் களைந்துவிட்டு உள்ளத்தில் இருக்கும் உண்மையான, தூய்மையான அன்பை மட்டும் பிறருக்கு கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஜெபம். எளிமையின் உருவே, எங்களுக்காக அவமானத்தை அன்பால் ஏற்றுக்கொண்டீரே. என் அன்பை தடுக்கும் உலகப் பெருமைகளையும் அகந்தையையும் பகட்டையும் நான் வெறுத்து ஒதுக்கவும், எந்த பாகுபாடுமின்றி அனைவரையும் தூய உள்ளத்தோடு நேசிக்கவும் எனக்கு கற்றுத்தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமேன். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தாய் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. ஏசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசுவை அந்த மரத்தின் மீது கிடத்தி அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கிறார்கள். தாங்க முடியாத வலியிலும், தந்தையே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர் ஜெபிக்கிறார். தம்மை வதைப்போரையும் நேசிக்கும் மாபெரும் அன்பின் வெளிப்பாடு இது. சிலுவை மரம் மன்னிப்பின் பீடமாக மாறுகிறது. சிந்தனை: அன்பின் மிகப்பெரிய சவால் நமக்கு தீமை செய்பவர்களை மன்னிப்பதே. நம்மை யாராவது காயப்படுத்தினால் பழிவாங்கத் துடிக்கிறோம். ஆனால் இயேசு தன்னை கொன்றவர்களுக்காக மன்றாடினார். உண்மையான அன்பு காயங்களை எண்ணிப் பார்க்காது. அது முழுமையாக மன்னிக்கும். மன்னிப்பு இல்லாத இடத்தில் அன்புக்கு இடமில்லை. ஜெபம். மன்னிப்பின் சிகரமே, சிலுவையில் தொங்கிய போதும் பகைவர்களுக்காக அன்போடு பரிந்து பேசினீரே. என் கோபத்தாலும் வெறுப்பாலும் உமக்கு நான் ஏற்படுத்திய காயங்களுக்காக வருந்துகிறேன். எனக்கு தீமை செய்தவர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் முழு மனதோடு மன்னித்து நேசிக்கக்கூடிய தாராள மனதை எனக்கு தந்தருளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமென். இன்னுயிரகன்றது உமை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உமை விட்டு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். 3 மணி நேர கொடிய மரண வேதனைக்குப் பிறகு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி இயேசு தன் ஆவியை தந்தையிடம் ஒப்படைக்கிறார். தன்னையே முழுமையாக தியாகம் செய்து அன்பின் உச்சகட்ட பலியை நிறைவேற்றுகிறார். அவர் சிந்திய திரு இரத்தம் மனிதகுலத்தின் மீதான இறைவனின் நித்திய காதலின் சாசனமாக மாறுகிறது. சிந்தனை: சில நொடிகள் அமைதியாக இருந்து அந்த சிலுவை மரத்தை பார்ப்போம். நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கும் அன்பை நாமும் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சுயநலங்களை சிலுவையில் அறைந்து கொன்றால் மட்டுமே பிறருக்காக தியாகம் செய்யும் அன்பின் வாழ்வை நாம் வாழ முடியும். அன்பின் பாதையின் இறுதி இலக்கு தன்னை அழித்து தன் அன்புக்குரியவர்களை வாழ வைப்பதே. ஜெபம். என் அன்பு இயேசுவே, என் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் உமது உயிரையே எனக்காக ஈந்தீரே. உமது இந்த தன்னலமற்ற அன்பின் மரணத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நான் எனக்காக வாழாமல் பிறரை நேசிப்பதற்காக மட்டுமே வாழும் வரம் தாரும். உமது மரணத்தில் என் சுயநலங்களும் மரிக்க அருள் புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள்
சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமென். துயருற்று துடித்தாள் உளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து. துயருற்று துடித்தாள் உளம் நொந்து. எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. ஏசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அன்னை மடியில் கிடத்தப்படுகிறது. இறந்த இயேசுவின் உடலை சிலுவை மரத்திலிருந்து இறக்கி அன்னை மரியாவின் மடியில் கிடத்துகிறார்கள். இது தாயின் மௌனமான ஆழமான அன்பின் வெளிப்பாடு. தன் மகன் உலகத்தால் நிராகரிக்கப்பட்டு கொல்லப்பட்டாலும் தாயின் அன்பு அவரை நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறது. இழப்பின் வழியிலும் குறையாத விசுவாசமான அன்பு அது. சிந்தனை: நம்மை சுற்றியுள்ளவர்கள் தோல்வியுற்று உலகத்தால் ஒதுக்கப்பட்டு வரும்போது அவர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? வெற்றி பெற்றவர்களை கொண்டாடும் உலகம் வீழ்ந்தவர்களை தூக்கி எறியும். அந்த நேரத்தில் அன்னை மரியாவைப் போல எந்த நிபந்தனையும் இன்றி அவர்களை நெஞ்சார தழுவிக்கொள்ளும் அன்பான கரங்களாக நாம் மாற வேண்டும். ஜெபம். வியாகுல அன்னையே, உமது திருமகனின் உயிரற்ற உடலை மடியில் தாங்கிய போது நீர் காட்டிய ஆழமான அன்பை நாங்கள் தியானிக்கிறோம். எங்கள் வாழ்வில் வீழ்ச்சியுற்று ஒதுக்கப்பட்டு வருபவர்களை நாங்கள் எந்த பாகுபாடும் இன்றி அன்போடு அரவணைத்துக் கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரக் கடவது. ஆமீன். ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீ அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. ஏசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இயேசுவின் புனித உடலை தூய துணிகளால் சுற்றி கல்லறையில் வைக்கிறார்கள். கல்லை வைத்து மூடுகிறார்கள். எல்லாம் முடிந்துவிட்டது, அன்பு தோற்றுவிட்டது என்று உலகம் நினைக்கிறது. ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. கல்லறை என்பது அன்பின் முடிவல்ல, அது மரணத்தையே வென்று மாட்சிமையோடு எழப்போகும் மாபெரும் அன்பின் காத்திருப்பு. சிந்தனை: நாம் காட்டும் அன்பு பல நேரங்களில் தோல்வியடைந்தது போல, இருளில் புதைக்கப்பட்டது போல நமக்கு தோன்றலாம். நாம் நேசித்தவர்கள் நம்மை ஏமாற்றலாம். ஆனால் உண்மையான தியாக அன்பு ஒருபோதும் வீண் போகாது.
அது கோதுமை மணியைப் போல மடிந்து ஒரு நாள் 100 மடங்காக உயிர்த்தெழும். அன்பின் வெற்றி நிச்சயம் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஜெபம். உயிர்ப்பின் நம்பிக்கையே, கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டாலும் உமது அன்பு மரணத்தை வென்று மாட்சிமையோடு உயிர்த்தெழுந்ததே. நாங்கள் பிறருக்கு காட்டும் அன்பு பலனில்லாமல் போவதாக தோன்றும் நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நேசிக்கவும் அன்பின் வெற்றியில் நம்பிக்கை கொள்ளவும் அருள் புரியும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையைச் சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, உமது தியாக அன்பின் பாதையில் எங்களை அழைத்துச் சென்றதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் தியானித்த இந்த சிலுவை பாதை வெறும் வார்த்தைகளாக முடிந்துவிடாமல் பிறரை நிபந்தனையின்றி நேசிக்கும் நற்செயல்களாக எங்கள் வாழ்வில் மாற அருள் புரியும். எங்களுக்கு துரோகம் செய்பவர்களை மன்னிக்கவும் தேவைப்படுபவர்களுக்கு சுமைதாங்கியாக மாறவும் எங்களை நாங்களே வெறுமையாக்கி பிறரை அன்பு செய்யவும் எங்களுக்கு வரம் தாரும். இந்த தவ காலத்தில் நாங்கள் உமது அன்பின் பாதையில் உறுதியோடு நடந்து இறுதியில் உமது உயிர்ப்பின் எல்லையற்ற அன்பின் மகிமையை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதியும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இந்த தவக்கால சிந்தனையில் எங்களோடு இணைந்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இயேசுவின் பாடுகளை தியானித்த நாம் அதன் பலன்களை பிறரோடும் பகிர்ந்து கொள்வோம். இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் குழுக்களிலும் நண்பர்களிடமும் பகிர்ந்து நற்செய்தி பணியில் உதவுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி.